கொஞ்ச நாளா தெருநாய் தொல்லை கம்மியா இருந்தது. மறுபடியும் தெரு தெருவா மேடை போட்டு கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாமலே மக்கள் போன தேர்தல்ல ஓட்டு போட்டாங்களாம். அவங்களுக்கு தேவை கருத்து இல்லையாம், வெறும் கவர்ச்சி மட்டும்தான். யார் வேட்பாளர்னு தெரியாது, அவன் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஓட்டு போட்ட மக்களை இழிவுபடுத்தும் விதமா பேசியிருக்கு தெருநாய் சீமான். இந்த சீமானோட லட்சணம் என்னன்னு ஆல்ரெடி நமக்கு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இலங்கையில இருந்து சீமானுக்கு எதிராக குரல் வருது. ஏன்னா இலங்கை தமிழர்களோட வலியையும் ரத்தத்தையும் இங்க அரசியலாக்கி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவன் தான் இந்த சீமான். இவன் நம்ம டிவிகே கட்சியை பார்த்து பேசுறதுக்கு ஏழு அளவும் தகுதி இல்லாதவன். ஆனாலும் இவனுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, மக்கள் யாருன்னு தெரியாம கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னே வச்சுப்போம். அப்போ ஏன் அந்த ஓட்டை போட்டாங்க? வேற கட்சிகள் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் இல்லையா? அதுக்கு மாற்று கட்சி இல்லையா? அப்போ உங்களால 15 வருஷமா இருக்கிற சீமானோட இந்த கட்சினாலையும் சரி, 50 வருடத்துக்கு மேல இருக்கிற இந்த திராவிட கட்சிகளாலையும் சரி, மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. நாங்க சொல்றோம், மக்கள் மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. நீங்க சொல்றீங்க இல்ல கவர்ச்சி பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. சோ கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு உங்களோட அரசியல் கீழ்த்தரமா கேவலமா இருந்ததா அப்படின்னு நீங்க தான் யோசித்து பார்க்கணும். சோ இந்த சீமான் தற்குறிகளுக்கு, சீமான் ஆமைக்கறி தம்பிகளுக்கு நான் சொல்றது, முதல்ல மக்களோட வலிய ரத்தத்தையும் அரசியலாக்குறதை நிறுத்துங்க. ரெண்டாவது, உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க. மத்தவங்க முன்னாடி விரல் நீட்டுறதை நிப்பாட்டுங்க.